ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திக் தீபா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரொமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்திக் ரேவதி 2 பேரும் ஊரில் இருந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததும் வழக்கம் போல் சந்திரா வந்து நம்ம சாமுண்டீஸ்வரியை ஏற்றி விட்டுட்ருக்காங்க. சாமுண்டீஸ்வரியும் இனிமேல் இந்த வீட்டுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, எப்போ என் பொண்ணு கூட ஊர் சுற்றி வந்தையோ இனி உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை, கிளம்பு அப்படின்னதும் உடனே ரேவதியும் சரிம்மா, ராஜா மேலே எந்த தப்பும் இல்லை, ராஜா இந்த வீட்டோட வேலைக்காரன் டிரைவர்னு நீங்கள் சொன்னீங்க, என் ஃப்ரெண்டுக்கு சீர்வரிசை கொடுக்கறதுக்காகத்தான் ஒரு டிரைவராக நான் ராஜாவை என் கூட அழைச்சிட்டு போன வழியில் அவர் ஒரு ஹஸ்பண்டாக எனக்கு வளையல் போட்டார், இதில் எந்த தப்பும் இல்லையே, இதுக்கப்புறமும் ராஜா வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எந்த தவறான முடிவெடுத்தாலும் சரி உங்கள் முடிவை நான் கண்டுக்காம ராஜா கூடிய வீட்டை விட்டு வெளியில் போயிடுவேன். ஏன்னா இது கோர்ட்ஸோட ஆர்டர். அது மட்டும் கிடையாது, நாங்கள் 2 பேரும் 6 மாத காலம் சேர்ட்டும் இருக்கணுமா, இதுக்கப்புறமும் முடிவெடுக்க வேண்டியது உங்களோட கடமை அப்படின்னதும் அப்படின்னா உன் முடிவை நீ சொல்லி முடிச்சிட்டல அப்படின்னு இந்த பக்கம் சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. ஆமாம், நாங்கள் 2 பேரும் எந்த தப்பும் பண்ண இல்லை, நீங்கள் தான் தேவையில்லாமல் இதோ நிற்காங்களே உங்கள் ஏமாத்துக்காரி தங்கச்சி, அவங்க பேச்சை கேட்டு எங்கள் 2 பேரையும் பிரிக்கலான்னு பார்க்குறீங்க. ஆனால் 6 மாதம் இல்லைம்மா, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் சரி உங்களால் என்னையும் ராஜாவையும் பிரிக்க முடியாது, என்ன பண்ணுறது, உங்கள் ஆசைக்காகத்தான் நானும் சம்மதிச்சிருக்கேன் அப்படின்னதும் இதை கேட்டு சாமுண்டீஸ்வரி செம்ம கடுப்பாகிறாங்க. பாத்தியா எப்படியெல்லாம் ரேவதி மனசை மாற்றி வச்சிருக்கான் அப்படின்னதும் சித்தி அடி வாங்கினதை மறந்து போச்சா உங்களுக்கு, அவ்வளோதான் மரியாதை, இங்கே பாருங்கள் நான் 1000 தடவை சொல்லியிருக்கேன், என் வாழ்க்கையில் நீங்கள் தலையிடவே கூடாது, மீறி தலையிட்டீங்கன்னா அடுத்த கண்ணம் பழுக்கும் அப்படின்னதும் இப்படித்தான் பெரியவங்களுக்கு பேசுவியா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி கேட்குறாங்க. இவங்க பெரியவங்கிற மரியாதையை இழந்து நான் ரொம்ப காலம் ஆச்சுமா, அதனால உங்கள் தங்கச்சியை உங்களோட வச்சுக்க சொல்லுங்க, இப்படி என்கிட்ட வந்து காட்ட வேணாம், இங்கே பாருங்க ராஜா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னதும் ஏய் ரேவதி நெல்லு அப்படின்னதும் நம்ம சாமுண்டீஸ்வரி கிட்ட ரேவதி நேருக்கு நேர் மோத ஆரம்பிக்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் பொண்ணு உங்கள் கூடவே இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்படி கேள்வி கேட்குறதெல்லாம் விட்டுட்டு வழக்கம் போல் உங்கள் வேலையை பாருங்க, அதான் கோர்ட்ஸ் வந்து 6 மாத கால அளவு தந்திருக்காங்கல்ல, அதனால கொஞ்சம் கம்மனிருங்க, உங்கள் தங்கச்சி பேச்சை கேட்காம, இல்லை என் புருஷனும் வெளியில் உள்ளே வரக்கூடாதுன்னா இப்போவே சொல்லுங்கள், நான் என் புருஷன் கூடவே வீட்டை விட்டு வெளியில் போய் பாட்டி விட்டு தங்கிக்கிறேன், கோர்ட்ஸில் நம்ம மீட் பண்ணிக்கலாம் அப்படின்னதும் ஷபாஸ் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் நம்ம மயிலும் ராஜராஜனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே சாமுண்டீஸ்வரி அமைதியானதும் இந்த பக்கம் ரேவதியும் காத்தியும் உள்ளே போயிடுறாங்க. நம்ம இந்த பிரச்சனை பெருசாக வெடிக்கும்னு பார்த்தா இப்படி ஈஸியாக பேசி சமாளிச்சுட்டு போகிறாளே இந்த ரேவதி, நாம் என்னவோ நினச்சா இங்கே வேறு எதுவும் நடக்குதே அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. பாத்தியாக்கா, இதெல்லாம் நம்ம ரேவதி பேச இல்லைக்கா, அவள் எப்படி ஒரு புள்ள பூச்சிமா இருந்தா, ஆனால் இது எல்லாத்துக்கும் காரணம் இது ஒரு காணே இந்த வேலைக்கார பையதான் அப்படின்னதும் உடனே நம்ம ராஜராஜன் வந்து இங்கே பாரு, இது எங்கள் குடும்ப சம்மந்தப்பட்ட விஷயம், குடும்பத்தோட அருமை தெரியறதுக்கு நீ குடும்பமாக இருந்தால் தானே சந்திரா, இப்படி அடிக்கடி செண்டு மூட்டி விடுற வேலையெல்லாம் வச்சுக்காதா அப்படின்னதும் பாத்தியாக்கா நான் ஒரு வாழாவட்டின்னு எல்லாருமே சொல்லி காட்டுறாங்க, இதுக்கப்புறமும் நான் எப்படிக்கா இந்த வீட்டில் இருக்கிறது அப்படின்னு சந்திரா சொன்னதும் இங்கே பாருங்க, எப்போவுமே எனக்கு உண்மையாக இருக்கிறது என் தங்கச்சி சந்திரா மட்டும்தான், இன்னொரு வாட்டி அவளை நீங்கள் இப்படிலாம் பேசுனீங்க நான் மனுஷியாவே நடந்துக்க மாட்டேன் அப்படின்னதும் உடனே நம்ம ராஜராஜன் வந்து அதே தான் நானும் சொல்கிறேன், இங்கே பாரு சாமுண்டீஸ்வரி, நம்ம பொண்ணு விஷயத்தில் நீயும் நானும் 2 பேரும் தான் தலையிடணும், இப்படி 3வது மனுஷனெல்லாம் தலையிடுறத என்னாலேயும் அனுமதிக்க முடியாது, நானும் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன், உன் தங்கச்சிக்கிட்ட சொல்லி வை அப்படின்னு சத்தம் போட்டுட்டு ராஜராஜனும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பாத்தியாக்கா, உன்னை இந்த வீட்டில் யாருமே எதிர்த்து பேச மாட்டாங்க, ஆனால் எப்போ அந்த டிரைவர் பையன் உனக்கு மாப்பிள்ளையாக வந்தானோ அப்போலேருந்து யாருமே உன்னை மதிக்கிறாங்க இல்லைக்கா, நான் இப்போவும் சொல்கிறேன்னு தப்பாக நினைக்காதக்கா, இவனை எவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிரு, இல்லையா அவள் உன்னையே எல்லாரையும் ஏறி மிதிக்க வச்சுடுவான் அப்படின்னு சந்திரா ஏற்றி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பினது சாமுண்டீஸ்வரி செம கடுப்பில் இருந்துட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா வழக்கம் போல் சிவனாண்டி டீம் கிட்ட நடந்த பிரச்சனைகளை சொன்னதும் இங்கே பாரு மருமவளே, நாமளும் எவ்வளவோ முயற்சி பண்ணி அந்த டிரைவர் பையில வீட்டை விட்டு துரத்தலான்னு பார்க்குறோம், ஆனால் என்ன ஆனாலும் திருப்பி
திருப்பி அடிக்க அந்த அடியை வாங்கிட்டு மறுபடியும் அந்த சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கே வரான். அவனுக்கு நாம் இனி கொடுக்க போகிற அடி வந்து ரொம்ப பலமாக இருக்கணும் அப்படின்னதும் உடனே சந்திரா வந்து எனக்கு இப்போ என் அக்காக்காரி மேலே இருக்கிற கோபத்தை விட அந்த ரேவதி மேலே தான் ரொம்ப அதிக கோபமாக இருக்கு சித்தி. ஏன்னா அவள் என்னையே கை நீட்டி அண்ணா அடிச்சிட்டா அப்படின்னதும் என்ன சொல்கிற மருமவளே, இந்த விஷயத்தை நீ எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்ல இல்லையா அப்படின்னதும் ஆமாம், இதை சொன்னால் எங்கே எல்லாரும் வருத்தப்படுவீங்கன்னு தான் நான் சொல்லாமல் விட்டேங்க அப்படின்னதும் சிவனாண்டியும் காளியம்மாவும் செம்மையாக டென்ஷன் ஆகுறாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தா அதுவும் பெரியவனு கூட பார்க்காம ஓ மேலே கையை வச்சிருப்பா அந்த ரேவதி. அவளை நான் ஒன்றும் இல்லைன்னு பண்ணுறேன்னா இல்லையா பாரு அப்படின்னு இந்த பக்கம் நம்ம காளியம்மா வந்து செம கடுப்பாகிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் நம்ம ரேவதி வழக்கம் போல் கோவிலுக்கு வராங்க. அப்போது காளியம்மாவும் நம்ம சிவனாண்டியும் வந்து நிற்காங்க. இங்கே பாருங்க சித்தி, என் பொண்டாட்டியை கை நட்டியை அடிச்சிட்டா இந்த ரேவதி. இவளை எப்படியாச்சும் நாம் அசிங்கப்படுத்தியே ஆகணும் அப்படின்னு போதும். இப்போ பாரு மருமவனே, இப்போ பாடுறா மவனே அப்படின்னுட்டு உடனே காளியம்மா ரேவதி முன்னாடி நிற்கிறாங்க. என்ன புருஷன் எப்படியும் தன்னை விட்டு பிரிஞ்சு போகக்கூடாது சாமியை வேண்டிட்டு போகலான்னு வந்தியா அப்படின்னதும் இங்கே பாருங்கள், உங்கள் கூட பேசி உங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, கொஞ்சம் வழி விடுறீங்களா அப்படின்னதும் என்னம்மா பேச வந்த உடனே எப்படி விலகி போகிற, நிறைய பேச வேண்டி கிடக்கல அப்படின்னதும் இங்கே பாருங்கள், ஏற்கனவே நான் உங்கள் மேலே செம்ம கடுப்பில் இருந்துகிட்ருக்கேன், இப்படி தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க அப்படின்னு ரேவதி வந்து சத்தம் போட்டதும் உடனே நம்ம சிவனாண்டி வந்து ஆமாம், எவ்வளோ தைரியம் இருந்தா என் பொண்டாட்டி சந்திராவினியும் அடிச்சிருப்பேன், இந்த தைரியம்லாம் யார் அந்த டிரைவர் பயல் கொடுத்தானா அப்படின்னதும் இங்கே பாருங்கள், இன்னொரு வாட்டி என் புருஷனை பார்த்து டிரைவர் அதுன்னு சொன்னீங்க அவ்வளோதான், மரியாதை கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி ரேவதி சொன்னதும் ஏய் என்னடி உன் ஆட்டத்தை எங்ககிட்டே காமிக்கிறியா, இவ்வளோ தைரியம் இருந்தா என் கண்ணு முன்னாடியே என் பையனை கையை நீட்டி பேசுவேன், யாருன்னு நினைச்சா அப்படின்னு சொல்லிட்டு காளியம்மா ரேவதியை அடிக்கலான்னு போகிறாங்க. உடனே காளியம்மா கையை வந்து பிடிச்சி நம்ம காளியம்மாவுக்கே அடிக்க போகிறாங்க. வேண்டப்பட்டா உங்களையும் அடிப்பேன், நீங்களாம் மனுஷ ஜென்மங்களா, உங்களுக்கெல்லாம் மரியாதை கொடுக்கறதுக்கு. இங்கே பாருங்க, நான் யாரோட பொண்டாட்டி தெரியுமா, கார்த்திக்கோட பொண்டாட்டி, அவரோடது தான் எனக்கும் ஓடுது. அதே மாதிரி இன்னொரு வாட்டி அதுன்னு சொல்லிட்டு எங்க குடும்பத்தை இழுத்து வந்து பேச ஆரம்பிச்சிங்க அவ்வளோதான், உங்க சந்திரா வந்து நல்லா இருக்கும்னு நினைச்சிங்கன்னா உங்க கூடவே கூட்டிட்டு போய் வச்சுக்கோங்க. இன்னொரு வாட்டி இப்படி கை நிட்டுறது என் குடும்பம் என் புருஷன் என்கிட்ட வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டீங்க, இந்த ரேவதியோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. ரேவதியை அப்பாவியை தானே பார்த்துருக்கீங்க, இப்படி ரேவதிக்குள்ள இருக்கிற இன்னொரு முகத்தை பார்த்தது இல்லைல்ல, அவ்வளோதான் மரியாதை அப்படின்னதும் இதை கேட்டு நம்ம காளியம்மாவும் சிவனாண்டியும் அந்த இடத்துல அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. பாத்தியாடா மருமவனே, நம்ம சந்திரா சொன்ன மாதிரி இவனும் அவ்வளோ லேசுப்பட்டவ கிடையாதுடா, அந்த காத்தியை அடிக்கும் முதல் இவளை அடித்தாதான் சரிங்கிற மாதிரி நம்ம காளியம்மா வந்து அந்த இடத்துல திட்டம் போடுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ முடிச்சிருது. எப்படியோ நம்ம காளியம்மாளுக்கும் நம்ம காத்தி ரேவதியும் பாடம் கற்பிக்கணும். அப்போ தான் நம்ம சந்திரா காளியம்மா இவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான தொடர்பு வந்து குறையும். வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்.